இன்றைக்கி நம்ம ரொம்பவே சூப்பராக டேஸ்ட்டான மேங்கோ பார் எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு தாங்க பார்க்க போகிறோம். இது ரொம்ப சூப்பராக இருக்குங்க. கன்ஃபார்ம் நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். அந்த புளிப்பு, உரைப்பு, இனிப்பு சேர்ந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். கன்ஃபார்ம் நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்டை எப்படி இருந்துச்சு சொல்லுங்கள். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் மேங்கோ பார் எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு பார்த்துருக்கோம். நான் இன்றைக்கி ஒரு பெரிய சைஸ் மாங்காயை இந்த மாதிரி தோல் சீவிட்டு சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதே மாதிரி நீங்கள் மாங்காய் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம கட் பண்ண மாங்காயை இந்த மாதிரி மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணி கொஞ்சமாக தண்ணி விட்டு நம்ம நல்லா ஃபைன் பேஸ்ட்டை அரைச்சி எடுத்துக்க போகிறோம். எல்லாம் அரைச்சி எடுத்த பேஸ்ட்டை இந்த மாதிரி ஒரு பேனுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட போகிறோம். ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு ஹை ஃப்ளேம் வச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. நல்லா பார்த்திங்கன்னா அது கொதித்து வரணும். ஸோ இந்த மாங்காவோடைய பச்சை வாசனை போகிற அளவுக்கு நம்ம நல்லா ஃப்ரை பண்ணிகிட்டே இருக்க போகிறோம். நல்லா கொதிச்சதுக்கப்புறமா மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இல்லைன்னா பார்த்திங்கன்னா அடி பிடிச்சிடும். இந்த ஸ்டேஜில் மீடியம் ஃப்ளேம் வச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கலாம். இப்போ பாருங்கள் நல்லா கெட்டியாகி வந்திருக்கு. நல்லா உங்களுக்கு பார்க்கவே தெரியும். மாங்காய் நல்லா வெந்துடுச்சு. இது வேகிறதுக்கு ஒரு 10 நிமிஷம் போல் ஆகும். நல்லா 10 நிமிஷம் இந்த மாதிரி வேக வச்சு எடுத்ததுக்கப்புறமா இது கூட ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவு உப்பும் 1 டேபிள் ஸ்பூன் அளவு சில்லி பவுடரும் ஆட் பண்ணிக்கோங்க. அந்த புளிப்பு, இனிப்பு எல்லாமே சேர்ந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ சேர்த்துட்டு நம்ம ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இது கூட ஒரு அரை கப் அளவு வெல்லம் ஆட் பண்ணிக்கோங்க. உங்கள்கிட்ட வெல்லம் இல்லை அப்படின்னா நீங்கள் நாட்டு சர்க்கரை இல்லை சாதாரண ஒயிட் சுகர் கூட ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் டேஸ்ட்டாக தான் இருக்கும். சேர்த்துட்டு ஒரு தடவை அந்த வெல்லம் நல்லா கரையிற அளவுக்கு நம்ம மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்க போகிறோம். ஒருவேளை உங்களுக்கு ரொம்ப கட்டியாயிடுச்சு அப்படின்னா கொஞ்சம் ஹாட் வாட்டர் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கலாம். பாருங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா கலந்து விட்டாச்சு. நல்லா மாங்காய் வெந்துட்டு நல்லா பார்த்திங்கன்னா ஒரு அல்வா பதத்துக்கு வந்துருச்சு. உங்களுக்கு நல்லா பார்க்கவே தெரியும். இந்த ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட போகிறோம். இது ஒரு 20 நிமிஷத்தில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ரெடி ஆயிடும். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க பேஸ்ட்டை இந்த மாதிரி ஒரு பிளேட்டில் நெய் அப்ளை பண்ணிவிட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க மாங்காய் பேஸ்ட்டை இந்த மாதிரி ஒரு தட்டில் ஊற்றி வச்சுட்டு வெயிலில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 2 நாளைக்கு நம்ம இதை வச்சு எடுத்துக்க போகிறோம். அப்போ தான் மேங்கோ பார் கரெக்டாக செட் ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா 2 நாள் ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஒரு கத்தியை வச்சு இதை கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். இது சில பேருக்கு ஒரு நாளே ஈஸியாகவே காஞ்சிரும். ஸோ வெயில் அடிக்கிறத பொறுத்து இப்போ 2 நாளில் காஞ்சதுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு கத்தியை வச்சு நம்ம பீசஸாக கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். பாருங்கள் எந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா லேயர் மாதிரி நல்லா திக்னஸாக இருக்குன்னு. நீங்கள் கன்ஃபார்ம் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்டில் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இது போல் வீடியோஸை மிஸ் பண்ணாமல் பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.